உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தங்கத்திற்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதால் தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்துள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி விகிதம் 10%இலிருந்து 6%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தங்கம் விலை நேற்று காலை கிராமுக்கு 6810 ரூபாயாக இருந்து பட்ஜெட் தாக்கலுக்கு பின்பு 6550 ரூபாயாக 260 ரூபாய் சரிந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்து 52,400 ரூபாயாக சரிந்துள்ளதால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு வெள்ளி விலையும் கிலோவிற்கு 3100 ரூபாய் குறைந்து 92,500 ரூபாயாக சரிந்துள்ளது. வெள்ளி விலை கிராமிற்கு 3 ரூபாய் 10 பைசா குறைந்து 92 ரூபாய் 50 பைசாவாக சரிந்துள்ளது. இறக்குமதி வரி குறைப்பினால் தங்கம் கடத்தல் சரிய வாய்ப்பு உள்ளதாக தங்க வியாபாரிகள் சங்கத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் வரி குறைக்கப்பட்டதால் தங்கம் விலை குறைந்துள்ளது. இதுகுறித்து பெண்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பவுன் 2000 கம்மிங்கும் போது மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்களாம் 4 வீடு 10 தேய்ச்சி வருமானம் வருது. ஏதோ 1 கிராம் 1/2 கிராம் அது எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்தால் பரவாயில்ல. ஆரம்பத்தில் கிராமு பவுனே 4200 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இன்னும் இன்னைக்கு 60,000 விற்கிது. இன்னும் அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும்? மக்கள் பவுனே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு 2000ங்கிறது இன்னும் கொஞ்சம் இறங்குனா மக்களுக்கு யூஸ் ஆகும். ஏழை மக்களுக்கு 2000 ஓகே தான், குறைஞ்சிருக்கிறது ஓகே தான். இருந்தாலும் அதிகமாக ஏற்றிப்பிட்டு கிராமுக்கு 2000 ரூபா ஏற்றிட்டு பவுனுக்கு 2000 குறைக்கிறதுல அர்த்தமே இல்லை. நல்லதுதான் சார். நாங்கள் 2 பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறேன். கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதனால குறைஞ்சது சந்தோஷம்தான். 5 பவுன் 10 பவுன் வாங்குறப்ப 10,000 20,000 மிச்சம் வரும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தங்க விலை குறையிறது அப்படின்னு. தங்க விலை குறைஞ்சது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸுக்கெலாம் ஒன்றும் பெனிஃபிட்டாக இருக்க போதில்லை. அவங்களாம் தேவைப்படும் போது வாங்கிக்கிடுவாங்க. பட் வேறு ஏதாவது அத்தியாவசிய பொருட்கள் அவங்க சிலிண்டரு மற்ற பொருட்கள் விலையை குறைச்சிருந்தா அது எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.